வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பாரதிங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேங்கவாசலில் ரெடியாக இருக்கக்கூடிய சேல்ஸுக்கு இருக்க ஒரு 3BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். 3BHK 3 டாய்லெட் டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. CMD அப்ரூவ் லேண்டில் கட்டப்பட்ட வீடுங்க. இந்த லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் பக்கத்துலேயே உங்களுக்கு நிறைய ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் இருக்குது. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள், ரொம்ப அழகாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்டைல் ஃபினிஷிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி இருக்க இந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட் அண்ட் ஸ்ட்ரீட் தான். இந்த ரோவில் இருக்க எல்லா வீடுமே இந்த பில்டர் கட்டி சேல் பண்ணதான். இந்த லைன்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடும் ஃபர்ஸ்ட்டில் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட்டோட ஸ்டார்ட்லேயும் ஒரு வீடு அவைலபிளாக இருக்குது. அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கொஞ்சம் கம்மி. இந்த வீடு நம்மளுக்கு லேண்ட் ஏரியாவும் அதிகம், பில்டப் அதிகம், பட்ஜெட்டும் கொஞ்சம் கூட வரும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீட்டோட ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே நான் வீடியோ போக சொல்கிறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள், ரொம்ப அழகாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கல்ல. இந்த புது வீட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு கேட்டட் கமிட்டிக்குள்ளே இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும். ஆனால் கேட்டட் கமிட்டி கிடையாது, உங்களுக்கு மந்த்லி மெயின்டெனன்ஸ்லாம் வராது. இந்த பில்டர் ஒன் சைடு இங்கே பாருங்கள், காவா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கிற தண்ணி, வெஷல் வாஷிங் பண்ணுற தண்ணி எல்லாமே போயிடும். வீட்டுக்கு ஃப்ரண்ட்லேயே சோக் ஃபிட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல பாருங்கள் மண்ணெலாம் கொட்டி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல கூட நீங்கள் செடியெல்லாம் வச்சுக்கலாம். இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்க ஸ்ட்ரீட் ஒரு டெட் அண்ட் ஸ்ட்ரீட் தான், நீங்களே பார்க்க முடியும். நீங்கள் வீட்டுக்குள்ளேயும் ஒரு கார் ஸ்டாப் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு வெளியே கூட நீங்கள் கார் ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் ரிலேட்டிவ்ஸ் கெஸ்ட் வந்தால் கூட வெளியே கூட 2 கார் ஸ்டாப் பண்ணிக்கலாம். டெட் அண்ட் ஸ்ட்ரீட்டாக இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரீட்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரீட் கனெக்ட் ஆக போகிறது கிடையாது. அதனால் உங்களுக்கு பிரைவசி விதத்துலையும் சரி, சேஃப்டி விதத்துலையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்லேயே ரேம்ப் கொடுத்துருக்காங்க. ரேம்ப்லேருந்து மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே பார்க்கிங் ஸ்டார்ட் ஆகுது. நல்ல ஒரு பெரிய பார்க்கிங்காக கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங்கோட சைஸ் மட்டும் 9x15 9x15 நல்ல ஒரு பெரிய பார்க்கிங்காக இருக்குது. இந்த பார்க்கிங் நீங்கள் இனோவா கிறிஸ்டார் XUV 700 ஒரு பெரிய கார் ஸ்டாப் பண்ணது போக ஒரு 2லேருந்து 3 பைக் நீங்கள் தாராளமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். வீட்டை சுற்றி செட் பேக் விட்டு தான் இந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய செட் பேக்காக விட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு டேப் பாயிண்ட் இருக்குது, நீங்கள் கார்லாம் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். இந்த செட் பேக் விட்டுருக்க இடத்துல ஃபுல்லாகவே PCC போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இது கிச்சன் பேக் சைடு வர சர்வீஸ் ஏரியாங்க. நல்ல ஒரு பெரிய சர்வீஸ் ஏரியாவாக இருக்குது. இந்த பக்கமும் பாருங்கள், இந்த பக்கம் பெரிய ஸ்பேஸாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் கார்டனிங் பண்ணுற மாதிரி கார்டனிங்கும் உங்கள் ஐடியாக்கு ஏற்றப்பல, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றப்பல நல்ல ஒரு பெரிய கார்டனிங்காக பண்ணிக்க முடியும். இல்லை உங்கள் வீட்டில் பெட்ஸ் டாக்ஸ்லாம் இருக்குன்னா கூட ஃப்ரண்ட்லேயே இந்த செட் பேக்கோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கேட் மாதிரி போட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டு கூட நீங்கள் இந்த இடத்துல பெட்ஸ்லாம் வளர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் கார்டனிங் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். சுற்றி பாருங்கள், நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இந்த புது நியூ வீடு நம்மளுக்கு லொக்கேட் ஆயிருக்கு. வால் ஷேரிங் ஹவுஸ் கிடையாதுங்க, நியூ 3BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. வேங்கவாசலில் நல்ல ஒரு மெயின் லொக்கேஷன் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த லைனில் மொத்தம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடு இருக்க லைன்லேயே மொத்தம் 5 வீடு இருக்குது. அதில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடு நம்மளுக்கு அவைலபிள். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 1200 லேண்ட் ஏரியா, 1/2 கிரவுண்ட் பிளாட்டில் 1700 பில்டப்பில் 3BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டி முடிச்சிருக்காங்க. இதே லைனில் ஃபர்ஸ்ட்டில் ஒரு வில்லா அவைலபிளாக இருக்குது. அந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 900 ஸ்கொயர் ஃபீட், பில்டப் 1400ங்க. அந்த வீட்டோட ப்ரைஸ் 96 lakhs தான். அந்த வீட்டோட வீடியோவும் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஷார்ட்ஸும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் 96 lakhsல வீடு பார்க்குறீங்கன்னா அந்த வீடு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் லேண்ட் ஏரியாவும் பெருசாக இருக்கணும், பில்டப்பும் பெருசாக இருக்கணும், வீடு நல்லா ஸ்பேசிஸாக இருக்கணும், இந்த வீடு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடு நல்லா உங்களுக்கு ஸ்பேசிஸாக இருக்கும். 1/2 கிரவுண்டில் இந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்காங்க. ஓகேங்க, இந்த புது வீடு நம்ம ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி மெயின் ரோட்டில் இருந்து இந்த புது வீடு எவ்வளோ தூரத்தில் வந்து நேர் இருக்க லொகேஷன் அண்ட் அட்வான்டேஜஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். இது வேங்கவாசல் டு சந்தோஷபுரம் ஜங்ஷன் நீங்கள் போய் கனெக்ட் ஆகிற மெயின் ரோடுங்க. தாம்பரம் டு வேளச்சேரி ரோடு வந்து இந்த ரைட் சைடில் இருக்குது பாருங்கள். இதுதான் வேங்கவாசல் பஞ்சாயத்து ஆஃபீஸுங்க, பஸ் ஸ்டாப்புங்க. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 600 மீட்டர்ஸில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்க புது வீடு நம்மளுக்கு லொக்கேட் ஆயிருக்கு. இந்த லெஃப்ட்டில் ரோடு போகுது பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம வீட்டுக்கிட்ட வர வழி. இந்த ஸ்ட்ரைட்டாக போகிற ரோடு மேடாகு டு மாம்பாக்கம் ரோடு நீங்கள் கனெக்ட் ஆகலாம். ரைட்டில் ஒரு ரோடு போகும், ஜோதிநகர் வழியாக நீங்கள் மாடம்பாக்கம் நீங்கள் போயிட்டு கோழிப்பண்ணை கேம்ப் ரோடு எல்லாமே ஈஸியாக சென்றடைய முடியும். வேங்கவாசல் உங்களுக்கு மிடில் இருக்க ஏரியாங்க. இந்த காரிடார்லேருந்து நீங்கள் நிறைய ஏரியாவுக்கு ரொம்ப ஈஸியாகவே போய் கனெக்ட் ஆகிக்க முடியும். வாங்க இந்த புது நியூ 3BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸை ஃபுல்லாகவே பார்த்துடலாம். லேண்ட் நம்மளுக்கு வெஸ்ட் ஃபேசிங் பார்த்தாம இருக்குது. வீட்டுக்குள்ளே வர மெயின் வாஸ்படி நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் டீக்குள்ளே ஃபஸ்ட் குவாலிட்டி டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் முன்னாடி ஒரு சேஃப்டி கிரிக்கெட்டும் இருக்குது. ஹாலோட ஃபுல் வியூ பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஆளாக தான் இருக்குது. இந்த ஆளோட சைஸ் மட்டும் 15x15 15x15 நல்ல ஒரு பெரிய ஆளாக இருக்குது. ஃப்ளோரிங் எல்லாமே வெட்டி பெட்டைல்ஸ் 4x2 தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக தெரியுது பாருங்கள், ஸ்டார் கேஸ் கீழே அந்த இடத்துல நீங்கள் டிவி மாட்டிக்கலாம், நல்ல ஒரு பெரிய டிவியை மாட்டிக்கலாம். வீட்டோட மெயின் டோர் நீங்கள் லாக் பண்ணி வச்சுட்டு கார் பார்க்கிங் பார்த்தாம நல்ல ஒரு பெரிய விண்டோ, ஃப்ரண்ட் ஸ்டைல் விண்டோ கொடுத்துருக்காங்க. அந்த விண்டோ வழியாகவே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வந்தால் கூட அது வழியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹால்லே வென்டிலேஷனுக்காக 2 UPVC விண்டோ வித் கில்லோட இருக்குது. ஹாலில் வர காமன் பாத் பார்த்தலாம். பாத்ரூம் டோர் வாட்டர் ப்ரூஃப் ஃபுட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே ஒரு கோட் பெயிண்ட் தாங்க பண்ணி வச்சிருக்கு. ரெடி டு மூவ் ஸ்டேஜில் இந்த புது வீடு உங்களுக்கு ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த வீடு நீங்கள் வாங்கிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பால் காசிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னொரு கோட் பெயிண்ட் இந்த பில்டரே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நிறைய புது வீடெலாம் பால் காசும் போது 2 கோட் பெயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பார்த்துட்டு செவத்துலலாம் கை வச்சு அழுக்காயிடும். அதனால் இந்த வீடு நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறமே இன்னொரு கோட் பேலன்ஸ் கோட் பெயிண்ட் அவுட் நீங்கள் பண்ணிக்கோங்க. கிரவுண்ட் லெவலில் வர ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. பெட்ரூம் டோர் பட்டாக் உள்ள ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த பெட்ரூம்லேயே வென்டிலேஷனுக்காக ஒரு UPVC விண்டோ வித் கில்லோட இருக்குது. லேஃப்ட் செல்ஃப் கொடுத்துருக்காங்க, செல்ஃப் கடப்பாக்கல்ல போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் மேலே வர லேஃப்ட்டில் நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வுட்வொர்க்கில் கவர் பண்ணிவிட்டு உள்ள நீங்கள் நிறைய வேஸ்டேஜ் திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன், இந்த வீடு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேட்டட் கமிட்டிக்குள்ளே இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனால் கேட்டட் கமிட்டி கிடையாது சொல்லிட்டு மந்த்லி மெயின்டெனன்ஸ்லாம் வராதுங்க. ஏன்னா இந்த லைனில் இருக்க எல்லா வீடுமே இந்த பில்டர் தான்
தான் கட்டினது. ஆப்போசிட்லேயே 2 வீடு இந்த பில்டர் தான் கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட் இந்த 24 ஃபீட் ரோட், சிமெண்ட் ரோட், கான்கிரீட் ரோட இவங்க தான் போட்டு கொடுத்தாங்க. பஞ்சாயத்து கிஃப்ட் எடுங்க. உள்ள உங்களுக்கு பஞ்சாயத்து டிராக்டர் எல்லாமே வரும், குப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு. ஆனால் மந்த்லி மெயின்டெனன்ஸ் வராது. பிரைவசி விதத்துலையும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்லேயே உங்களுக்கு வீட்டு முன்னாடி இருக்க இந்த ஸ்ட்ரீட்லேயே உங்களுக்கு சிசிடிவி ஃபெசிலிட்டியும் இருக்குது. இந்த வீட்டுக்காரங்களாம் போட்டு வச்சிருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட சைஸ் 8x10 இருக்குது. நல்ல ஒரு பெரிய கிச்சனாக இருக்குது. கிச்சன் மேலே கிரானைட் ஃபினிஷில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஃபேசிங் ஈஸ்ட் சவுத் டைரக்ஷனில் இருக்குது. கிச்சனில் இங்கே பாருங்கள் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜை ரூம் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸை நீங்கள் வுட் ஒர்க்கில் கவர் பண்ணிவிட்டு பூஜை ரூமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன்லேயே வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி விண்டோ வித் கில்லோட கிச்சன் மேடைக்கு மேலே 4 ஃபீட் வரைக்கும் வால்டைஸ் ஓட்டிருக்காங்க. ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் இருக்குது. கிச்சனில் வர லேப்ட் நல்ல ஒரு பெரிய லேப்டாப் லேப்டாப் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் செல்ஃப் கடப்பாக்கல்ல தான் போட்டு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு பேக் சைடில் வர சர்வீஸ் ஏரியா நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட்லேயே காமிச்சேன். இருந்தாலும் இப்போ கிச்சனில் வந்து ஒரு வாட்டி காமிச்சேன் பாருங்கள். நல்ல ஒரு பெரிய சர்வீஸ் ஏரியா இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு வாஷ் பேஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிங்கில் பாத்திரம் அதிகமாகிடுச்சுன்னா பின்னாடி இவ்வளோ பெரிய சர்வீஸ் ஏரியா இருக்கிறதுனால இந்த இடத்துலையும் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நான்வெஜ் தான் உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வரீங்கன்னா கூட வீட்டுக்குள்ளே கொண்டு வராமல் இந்த சைடில் செட் பேக் இருக்குது, அதில் நீங்கள் கொண்டு வந்துட்டு பின்னாடி வாஷ் பண்ணிட்டு கூட வீட்டுக்குள்ளே நீங்கள் நான்வெஜ் கொண்டு வந்துடலாம். கிரவுண்ட் லெவலில் நம்ம ஃபுல்லாக பார்த்துருவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஸ்டெப் சைடு இடத்துல ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு இந்த இடத்துல பாருங்கள் சின்னதாக 2 ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பாட் லைட்டோட. அந்த இடத்துல நீங்கள் டாய்ஸ் என்ன பாசிட்டிவான திங்ஸ் வச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறும்போது பார்த்துட்டு ஏறும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து லான்ச் ஆனே ரைட் சைடில் பாருங்கள் நல்ல ஒரு பெரிய லாபியாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஷோபா மாதிரி போட்டு மினி லாபியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வர 2 பெட்ரூமே நம்மளுக்கு நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க. மாஸ்டர் பெட்ரூம் சைஸில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவலில் வர செகண்ட் பெட்ரூம் பார்த்தலாம். பெட்ரூம் டோர் பட்டாக்குள்ள ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் டோர் லாக்ஸாக இருக்கட்டும், மெயின் டோர் லாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே குவாலிட்டியான டோர் லாக்ஸ் தாங்க போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் சைஸ் 15x10 15க்கு 10 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் இந்த பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வென்டிலேஷனுக்காக 2 யூபிவிசி விண்டோ வித் கில்லோட இருக்குது. லேப்ட் பாருங்கள் நல்ல ஒரு பெரிய லேப்டாப் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் கடப்பாக்கல்ல தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு நீங்கள் வாங்கிட்டு வுட் ஒர்க் மாடலர் கிச்சன்லாம் பண்ணிங்கன்னா இந்த வீடு இன்னமும் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குங்க. இந்த பெட்ரூமில் நீங்கள் கிங் சைஸ் பெட்டே போட்டுக்கலாம். பெரிய பெட்டு போட்டது போக நீங்கள் நடந்து போகிறதுக்கு இன்னமும் நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு பெரிய பெட்ரூமாக இருக்குங்க. இந்த பெட்ரூமில் வர அட்டாச் பாத்ரூம் டோர் வாட்டர் ப்ரூஃப் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் சைஸ் 5x6 இருக்குது. வால் டைஸ் 10 ஃபீட் வரைக்கும் ஓட்டிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் அண்ட் ஜாகர் ஃபிட்டிங்ஸ் தான். டேப் பாயிண்ட், வாட்டர் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸட் போட்டு கொடுத்துருக்காங்க. ட்ரை ஏரியா வெட் ஏரியா தனித்தனியாக இருக்குது. பாத்ரூம்லேயே உங்களுக்கு ஒரு கார்னரில் ஒரு வாஷ் பேஷனும் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் வர தேர்ட் பெட்ரூம்ங்க மாஸ்டர் பெட்ரூம்ங்க. ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பால்கனியோட அட்டாச் பாத்ரூமோட இந்த மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வென்டிலேஷனுக்காக ஒரு வுடன் விண்டோ வித் கில்லோட இருக்குது. லேப்ட் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய லேப்டாக இருக்குது. இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் லேப்ட் இருக்குது. நீங்கள் வுட் ஒர்க்கில் கவர் பண்ணிவிட்டு நிறைய திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். செல்ஃப் வந்து பாருங்கள் 2 சைடு 2 செல்ஃபாக கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 15x12 15க்கு 12 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் இருக்குது. இந்த 3 BHK டியூப்ளஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸில் இண்டிவிஜுவல் போர்வெல் இருக்குது, சம்ப் இருக்குது, செப்டி டேங்க் கொடுத்துருக்காங்க, சோக் ஃபீட் ப்ரொவிஷன் இருக்குது, 3 ஃபேஸ் CB மீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வர அட்டாச் பாத்துங்க. இந்த பாத்ரூம் சைஸ் 5x6 இருக்குது. வால் டைஸ் 10 ஃபீட் வரைக்கும் ஓட்டிருக்காங்க. பாத்ரூமில் ஓட்டிருக்க வால் டைஸ் 3 பாத்ரூம்லையும் நியூ மாடல் நியூ டிசைன் ஓட்டிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பாத்ரூம்ல வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பேரிவேர் பிராண்ட்ல ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட்டும் இருக்கு. பாத்ரூம்ல ஒரு வென்டிலேட்டரும் இருக்கு. ஐடியில் வேலை பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க இந்த புது வீட்டை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வர ரோட் ஃபேசிங் பார்த்தா பால்கனிங்க. பால்கனி டோர் வாட்டர் ப்ரூஃப் ஃபுட் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி சைஸ் 16x4 நல்ல ஒரு பெரிய பால்கனியாக இருக்குது. பால்கனியில் உங்களோட சேஃப்டிக்காக SSL வித் கிளாஸ் ஃபினிஷிங்கில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியில் நீங்கள் ஊஞ்சல் போட்டு உட்கார மாதிரி ஊக்கு செட்டப் இருக்குது. இந்த சைடில் பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் செடியெலாம் வச்சு நல்ல ஒரு கார்டனிங் மாதிரி பண்ணிக்கலாம். சுவிச்சஸ் எல்லாமே பிராண்டட் சுவிச்சஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் கிச்சனில் லேப்டாக்கு மேலே இருக்குது. பொதுவாகவே இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படின்னாலே இந்த காரிடார் மேடாவாக்கும் வேங்கவாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டெவலப்பான ரெசிடென்ஷியல் ஏரியாவாக மாறிட்டு இருக்குது. லேண்ட் பார்சல் கிடைக்கிறதே கம்மி, எல்லாமே ஃப்ளாட்ஸாக தான் இருக்குது. எல்லாமே இங்கே ஃப்ளாட்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த வீட்டை சைட் விசிட் வந்து பார்க்கும்போது வர வழி ஃபுல்லாகவே பாருங்கள். ஃபுல்லாகவே ஃப்ளாட்ஸாக தான் பில்டர் கட்டி சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம ஃபுல்லாக பார்த்துணும். டெரஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி டெரஸ் டோர் முன்னாடி ரைட் சைடில் இங்கே பாருங்கள் ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் உங்கள் வீட்டில் பெட்ஸ் டாக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் உள்ளே விட்டுட்டு ஃப்ரண்ட் ஒரு கேட் மாதிரி போட்டு கூட லாக் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷினை வச்சுக்கலாம். என்ன கேட்டால் நீங்கள் இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வைக்கலாம் தான் நான் சொல்லுவேன். கீழேயும் வாஷிங் மிஷினுக்குள்ள ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வச்சிங்கன்னா துணி வாஷ் பண்ணிட்டு ஈஸியாக நீங்கள் காய போட்டுடலாம். கீழேருந்து நீங்கள் அந்த ஈர துணி மேலே கொண்டு வரும்போது நீங்கள் மேலே கொண்டு வரதுக்கு உங்களுக்கு வெயிட்டாக இருக்கும். அதனால சொல்கிறேன். டெரஸ் ஃபுல்லாகவே வெதரிங் ரூஃப் கூலிங் டைல் ஒட்டி கொடுத்துருக்காங்க. அதனால கீழே உங்களுக்கு ஒரு ட்ராப் கூட ஹீட்டாக இருங்க. சுற்றி பாருங்கள் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இந்த புது வீடு நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குது. பக்கத்துலேயே பெரிய பில்டர்ஸோட ப்ராஜெக்ட்லாம் இருக்குது. அது வந்து TVHோட ப்ராஜெக்ட்டுங்க. பெரிய பில்டர்ஸ் இருக்க மத்தியில் தான் இந்த புது வீடு நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீடு இருக்க ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கு CCTV ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த வீடு உங்களுக்கு ஒரு டெட் அண்ட் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. அதனால உங்களுக்கு பிரைவசி விதத்துலையும் சரி சேஃப்டி விதத்துலையும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டெரஸில் உங்களோட சேஃப்டிக்காக வாட்டர் ப்ரூஃப் ஃபுட் டோர் வித் சேஃப்டி கில்கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. டெரஸில் ஒரு டேப் பாயிண்ட் இருக்குது. டெரஸில் ஓவர் டேங்க் மேலே சின்டெக்ஸ் டேங்க் 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. டெரஸில் ஒரு ஏனியும் இருக்குது. இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சால்ட் கண்டென்ட் வாட்டர் கிடையாது. அதேமாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ளட் டெஃபிட் இருக்காது. 2023 ஃப்ளட் வந்தால் கூட அதுக்கு முன்னாடி 2015 ஃப்ளட் வந்தால் கூட இந்த ஏரியாவில் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகல.
இந்த வீட்டை நீங்கள் வந்து பாருங்கள். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடு நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்கலாம் விசாரிச்சு பாருங்கள். எப்படிங்க எங்கெல்லாம் மழை பெஞ்சா ஃப்ளட் எஃபெக்ட் ஆகுமா, ஏரியா அப்படி சேஃப்டி இதெல்லாம் நல்லாயிருக்கும், இது எல்லாமே விசாரிச்சு பார்த்து இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க. இதை நான் எல்லா வீட்டிலும் சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த புது 3 BHK வீட்டோட டீடைல்ஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன். லேண்ட் ஏரியா 1200, அரை கிரவுண்டில் இந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்காங்க. பில்டப் 1700, 3 BHK டியூப்ளஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. டெட் அண்ட் ஸ்ட்ரீட்டில் வேங்கவாசலில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த புது வீடு நம்மளுக்கு லொக்கேட் ஆயிருக்கு. இந்த புது 3 BHK வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் பிரைஸ் 1.25 CR, 1,25,00,000 ஸ்லைட்லி பிரைஸ் நெகோஷியபிள். அதில் வந்து பெஸ்ட் ப்ரைஸாக நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. CMD அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட். சப்போஸ் நீங்கள் பேங்க் லோன் போகாமல் இருந்தால் ஆல் லீடிங் பேக்கில் உங்கள் சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் 85% வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த புது வீட்டை உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இந்த காரிடாரில் வேங்கவாசல் காரிடாரில் 3 BHK டியூப்ளஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா 1700 பில்டப்பில் யாராச்சும் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ நீங்கள் வாங்குறாமல் இருந்தால் ஓனர்கிட்ட ரேட் பேசிட்டு ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணிவிட்டு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு லீகல் செக் பண்ணிவிட்டு அட்வொகேட் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த புது வீடை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்மக்கிட்ட சேலுக்கு இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்களோட ரெக்குயர்மெண்ட் சொல்லுங்கள். நம்மக்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்து போய் நினைக்கிறேன். அப்போ தான் இந்த புது வீட்டோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். ஓகேங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த புது வீட்டை பற்றி உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட முயற்சி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் ஒருத்தராடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருங்க. வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுறவங்க ஐடி நம்பர் சொல்லி கால் பண்ணுங்கள். ஓகேங்க, இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா, பாய் பாய். தேங்க்யூ ஃபார் ABM Homes.